ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 272 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே கமாண்டர் யூனிட் ரெட்ரீட் ஆகிறத காட்டுவாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாலும் பின் தொடர்ந்து வராங்க. டேங்கோ ஹெச்கியூக்கு ரிப்போர்ட் பண்ணணுமா காங்குரோ ஹெச்கியூல காட்டுவாங்க. கமாண்டர் யூனிட் ரெட்ரீட் ஆனாலும் அவங்கள பின் தொடர்றதா சொல்லுவாங்க. இதை கேட்ட ஷிகாகு ஆல்ரெடி 5th கம்பெனி ரிலீவ் பண்ணுற டீம் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. அவங்க சந்திக்கிற பாயிண்ட்ல யார் பக்கத்தில் இருக்காங்களோ சீக்கிரம் அங்கே போக சொல்லி கோஆர்டினேட் பண்ண சொல்லுங்கன்னு பாரு. இதுக்கப்புறம் மீஃப்னைவை காட்டுவாங்க. பாஸ்ட்ல ஓகிசுகே மீஃப்னை கிட்ட ஒரு தரப்பு சரி இருந்தாலும் மறு தரப்புல குரல் எழுப்புறாங்க. மற்றவங்கள நியூட்ரலா இருக்காங்க. அப்புறம் நம்ம ஏன் ஷினோபி கூட டீமா பார்க்கணும்னு சொல்லி கேட்பான். இதை கேட்ட மீஃப்னை கொஞ்சம் கோவப்படுவார். சாமரங்கமும் நியூட்ரலா இதெல்லாம் அவங்க பேசுறாங்கன்னா காரணம் பாஸ்ட பத்தி தெரியாமன்ட்டு. அதெல்லாம் தாண்டி இப்ப இருக்க சிச்சுவேஷன் என்னன்னு புரியாம பேசுறாங்கன்னு பாரு. ஓகிசுகே சிலர் பேசிக்காது ஷினோபிகளுக்கான போற அவங்களே தானே பாத்துக்கணுங்கிறாங்கன்னு பாரு. அதுக்கு மீஃப்னை முந்தைய எதிரிகளை இருந்து அவங்களாலே காமன் கிரவுண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியலன்ட்டு அவரோட ஸ்வாடை வச்சு நெருப்பெறிகிற அந்த த்ரெட்டை வெட்டுவாரு. வெளிச்சம் போன மாதிரி வெளிச்சமா இருக்கும். பார்த்தா அந்த த்ரெட்டோட டிப் இருக்கு இல்லையா, அது அவரோட ஸ்வாட்ல அப்படியே இருக்கும். நெருப்பு எரியும். நம்ம இல்லாம அதை எப்படி அவங்களால முடிவு கொண்டு வர முடியும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. பிரசன்ட் மீஃப்னை நம்ம சாமுராய் எப்படி சண்டை போடுவோம்னு அவங்களுக்கு காட்டலான்னு பாரு. சபார்டினேட் சரின்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா மீஃப்னை வெர்சஸ் ஹான்சோ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கமாண்டர் யூனிட் தப்பிச்சு விடுவாங்க. ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்க துரத்துவாங்க. கிமி மாரோ மனசுக்குள்ள லார்ட் ஒரோச்சிமாரோட சக்கராவை என்னோட போன்ஸ்ல என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் என் மிஷன்ல சக்சஸ் ஆயிட்டேன்னு திங்க் பண்ணுவான். அந்த பக்கம் மச்சிக்குச்சி கிரானி சியோ கான்ல இருப்பாங்க. ஒரோச்சிமாருவோ அக்காட்சுக்கியோ என்ன ரீஅனிமேட் பண்ணவன் கண்டிப்பா வருத்தப்பட போறான். எல்லாரும் திரும்ப நான் செத்த மாதிரி நடிச்சேன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்பாங்க. ரொம்ப காண்டா இருக்குன்ட்டு வரும்போது ஹான்சோ நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கு கிரானின்பா. அப்படிலாம் இருக்க முடியாது, நீ வேணா வாய் மூட்டுறான்பாங்க. கமாண்டர் யூனிட் பக்கத்துல தான் அதை பார்த்த உடனே ஹான்சோ சமனிங் ஜுட்சு பண்ணிடுவான். இபுசே சமன் ஆயிரும். இதை செஞ்சு முடியுமா பாய்சன் ஃபாக ரிலீஸ் பண்ணி விட்டுரும். கமாண்டர் யூனிட் சேர்ந்தவங்க மாட்டிக்குவாங்க. காங்குரோ துரத்தர சலிச்சு போய் பாய்சன் யூஸ் பண்ணிட்டான் போலன்ட்டு செம கடுப்பாவான். என்னோட உடம்பு பாய்சனை தாங்க இருந்தாலும் என்ன மரத்து போக வைக்குதுன்னு திங்க் பண்ணுவான். என்னதான் முடியாம இருந்தாலும் காங்குரோ பப்பட்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்லாம் பக்கத்துல வாங்கன்னு வாய்ஸ் கேட்கும். ஹான்சோ ஆஃப் த சாலமாண்டர் வந்துட்டு சண்டை போட பாய்வான். மீஃப்னை வந்து காப்பாத்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நீ ஹான்சோ, அப்புறம் நான் மீஃப்னை சாமுராயோட லீடர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாரு. சண்டை போட சேலஞ்ச் பண்ணுவாரு. சாமுராய்ஸ் வந்துட்டு லேட்டா வந்து மன்னிச்சுக்காங்கன்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. காங்குரோ எதிரி பாய்சன் யூஸ் பண்ணதா சொல்லுவான். அதுக்கு சாமுராய்ஸ் மெயினா ஷினோபியோட சண்டை போடுறப்ப பாய்சன் தாக்காம இருக்கணும்னு சொல்லி தான் நாங்க இந்த மாஸ்கே வேர் பண்ணிருக்கோம்பாங்க. மற்றவங்களுக்கு தேவையான அசிஸ்ட் பண்ணிட்டு மெடிக்கல் காப்ஸ்க்கு கமாண்டர் யூனிட்டை தூக்கிட்டு போவாங்க. மற்ற சாமுராய்ஸ் லார்ட் மிஃபுனேன் கூப்பிடுவோம். இப்ப எனக்கு உதவி தேவையில்லை, அதையும் தாண்டி சண்டை போட வந்தா காயம்பட்டுருப்பாரு. ஹான்சோ நீதான் மிஃபுனேவா, எதுக்காக ஷினோபியோட இருக்க, எதுக்காக நீ உண்மையாலுமே சாமுராயா, ஷினோபி கூட இருக்கல நேச்சுரலே, எப்படி நீ எல்லாம் உன்னை சாமுராயின்னு கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்பான். மிஃபுனே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நாங்க ஒன்னும் ஷினோபிக்கு கீழே இல்ல, பழங்காலத்துல இருந்து எதை நாங்க மாஸ்டர் பண்ணமோ அதை தான் ஃபாலோ பண்றோம்ட்டு மிஃபுனே சொல்லவும் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆவாங்க. இது பீஸ்க்காகனு சொல்லவும் பீஸான்ட்டு ஷாக்காவா ஹான்சோ நாங்க இது அமைதிக்காக தான் உறுதி எடுத்திருக்கோம்ட்டு மீஃப்னே அப்புறம் அதான் எங்க நம்பிக்கைன்பாரு. சுக்குச்சி தூரத்துல இருந்து பாப்பான். அப்படியே காபுட்டோவை காட்டுவாங்க. பேட்டில் ஃபீல்ட் சூடு பிடிக்க போகுதுன்பா. இதையும் செய்யலான்ட்டு பான்ஸ் எடுத்து வைப்பான். ரீஅனிமேட் செய்யப்பட்ட மற்ற ரெண்டு பேர் வருவாங்க. சியோ கிமிமாரு வரவும் காங்குரோ கிரானி சியோன்பா நான் ஒன்னும் சத்தமாய் நடிக்கலங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல காங்குரோன்பாங்க. சியோ தெரியுங்கவும் அதை விட்டு தள்ளு. ஹான்சோ விஷத்தோட இருக்க சாலமாண்டரை கண்ட்ரோல் பண்ணுவான். என் காலத்திலேயே அவங்க கூட நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன், அதனால அதோட விஷத்துக்கு எந்த ஆன்டிடோட் போட்டா சரியானு தெரியும். அதே மாதிரி அந்த சாலமாண்டர் ஒன்ஸ் பாய்சன்லாம் துப்புனதுக்கு அப்புறமா அதை திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் அப் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கும்பாங்க. அந்த கிளவி என்னை பத்தின எல்லா விஷயங்களையும் உளறிட்டான்ட்டு ஹான்சோ இபுசேவை திரும்ப போக சொல்லிடுவான். சியோ என்னதான் மேனிபுலேட் செய்யப்பட்டிருந்தாலும் இப்போதைக்கு பார்க்க போனா சண்டை போட தேவையில்லை போலன்ட்டு பார்ப்பாங்க. மீஃப்னே அப்புறம் நீ ஹான்சோன்னு சொல்லவும் உனக்கு என்னோட நஜ எதிரியான்னு தெரியும் இல்லையான்னு சொல்லி கேட்பான். ஹான்சோ 5 கிரேட் நேஷன்ஸ் மட்டும் முன்னால வந்தா எதுக்கும் நான் தயங்க மாட்டேன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். ஹான்சோவும் மீஃப்னேவும் வெறித்தரமா சண்டை போட்டுக்குவாங்க. இதுக்கப்புறம் கிமிமாரு ஆக்ஷன்ல இறங்கிடுவான். இதோ ஒன்டான்பா சாமுராய். கிமிமாரு அட்டாக் பண்ண வரப்ப சக்கரா செலுத்தின பிளேட வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அவனோட போனை தாண்டி போகாது. ஹார்டா இருக்குங்கக்குள்ளேயே அவனோட உடம்புக்கு முன்னாடி போன்ஸை வர வச்சு ஒரு சாமுராய் கதையை முடிச்சிருவான். இதுக்கப்புறம் மீஃப்னேவோட ஸ்வாட ஹான்சோ குசாரிகாமா வச்சு ஸ்வாட மேல எடுக்க இல்லாம டைப் பண்ணிடுவான். ஷார்ப் எட்ஜ் சைடு வச்சு அட்டாக் பண்ண வரும்போது ஸ்வாடோட ஹேண்ட்ல வச்சு தடுத்துருவாரு மீஃப்னே. நல்லாவே தடுத்தின்னு அப்ரிஷியேட் பண்ணுவான் ஹான்சோ. பீஸ் நியூட்ரலிட்டின்னு பேசுற ஒரு பலவீனமானவன் இந்த அளவுக்கு இருக்கான பரவாயில்லைன்பா. மீஃப்னே பார்க்கவும் என்ன அப்படி பார்க்காத, நானும் அமைதியை தேடினவன் தான். 5 கிரேட் நேஷன்ஸையுமே சேர்த்தி ஒரு ஷினோபி வேர்ல்டா மாத்தலாம் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன்
அப்படிப்பட்ட விஷயம் சாத்தியமே இல்ல, உண்மையான பீஸ்ங்கிறதும் இல்லைன்பா. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி மீஃபனை கேட்கவும் போருக்கு அடுத்து போர்னு இறுதியில மரணம் மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சுன்ட்டு ஹான்சோ. இதுக்கெல்லாம் அப்புறம் அமைதிங்கிறது கிடைக்குங்கிறதுல என்ன உறுதி இருக்குன்ட்டு மற்ற எல்லாத்த விட உனக்கே நல்லா தெரியும் சாமுராய்க்கு என்ன நடந்துச்சுன்னு. நிறைய சாமுராய் ஷினோபி ஆனதுக்கு பதிலா உங்களோட டெக்னிக்ஸுமே அவங்களுக்கு போயிருச்சு அப்படிங்கிற விஷயத்த ஹான்சோ சொல்லிட்டு இருக்கப்ப சியோ சண்டை போடுறத காட்டுவாங்க. மற்ற ஷினோபிஸ் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க சியோவை. என் உடம்பு தன்னை போல செயல்படுது, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்பாங்க. ஹான்சோ சாமுராய்க்கு நீங்க இந்த உலகத்துல மதிப்பு இல்ல, மற்றவங்க அமைதியை நம்பல, பணத்தால ஆளப்பட்டாங்க, அப்புறம் அவங்களோட ரோல்மே பவர்ஃபுல் நிஞ்சுட்சு இருக்க நிஞ்சாக்களால கைப்பற்றப்பட்டுச்சுன்பா. கிமிமாரு சாமுராய்ஸ் அடிச்சு பறக்கூடுறத காட்டுவாங்க. இந்த ஷினோபிகள் சண்டை போட்டு சாவாங்க, ஒன்னத்தை விட்டு வைக்க மாட்டானுங்க, அப்புறம் நானும் அவங்கள ஒருத்தன்பான். மீஃப்னே தப்பா சொல்ற, இது ஒன்னும் வாழ்வா சாவான்கிறத பத்தி கிடையாது. நான் பீஸை தேடுறதுல என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே அந்த நம்பிக்கை தான். அப்புறம் உன்னோட நம்பிக்கை தப்பா போயிருச்சு. சாமுராய் வழிப்படி மனுஷங்கள்லாம் கத்தி, அப்புறம் அவங்களாம் மெமரிஸோட வாழப்படுறவங்க. என்னோட ஃபேம்டு பிளேட் குராசாவா மாறின்பாரு. மக்களை கத்தியோட கம்பேர் பண்ணாதேன்மா ஹான்சோ. எறும்பு கட்டில இருந்து என்னடா கிடைக்க போதுன்ட்டு எதுக்காக செப்புக்கு ரிச்சுவல் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. சாமுராய் தான் வயிற்றுலயே ஒரு சின்ன கத்தியை வச்சு குத்தி சூசைட் பண்ணி சாவாங்க இல்லையா, ஒரு கேவலமான இழிவு சாவு வந்துடக்கூடாது, அதுக்கு நம்மளே நம்மளை கொன்றலான்ட்டு. அப்படிப்பட்ட விஷயத்தை ஏன் பண்றீங்கன்னு ஹான்சோ கேட்கவும் மீஃப்னே திரும்பவும் சொல்றேன், எங்க நம்பிக்கை ஒருபோதும் மறையாதுன்பாரு. பேச்செல்லாம் விட்டு தள்ளுன்ட்டு ஹான்சோ சாமுராய் இல்லாம பண்ணிடுறன்பா ஹான்சோ. சில் ஃபார்மேஷன் பண்றக்குள்ள மீஃப்னை தடுத்துட்டு இப்ப இருந்து உன்னை எந்த நிஞ்சுட்சுவையும் பண்ற கலவு பண்ண மாட்டேன்பாரு. ஹான்சோ ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல வேற லெவல்ல இருக்கீங்கன்ட்டு, இதனால தான் நிஞ்சுட்சுல உங்களுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யாதுன்னு ரூமர்ஸ் பரவச்சோன்பான். என்னோட சயின்ஸும் கூட வியூ பண்ண விடலின்ட்டு, அப்புறம் நான் என்னோட குசரிகாம வச்சு அட்டாக் பண்ண அந்த செகண்ட் அந்த அட்டாக்கை ஒருத்தனாலும் கூட தடுத்திருக்க முடியாதுன்பா. மீஃப்னே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் யாருன்னு தெரியாதப்பவே நீ நான் சண்டை போட்டிருக்கேன்பாரு. உங்களுக்கு ஞாபகத்துல இல்லாம இருக்கலாம்கவும் என் கூட சண்டை போட்டிருக்கீங்கன்னா நீ எப்பறம் உயிரோட இருக்குன்னு சொல்லி கேட்பான் ஹான்சோ. அன்னைக்கு நீ உன் குசாரிகாமாவை யூஸ் பண்ணி என் பிளேடையும் உடச்சு என் தலையிலையும் வெட்டின, இருந்தாலும் உயிர் பொழச்சன்பாரு. பாஸ்ட் ரிமெம்பர் பண்ணி பார்த்த ஹான்சோ, நீ தான் அந்த சாமுராயா, நீ அன்னைக்கு சாகவே இல்லையா, அப்ப இந்த தடவை உன் கதையை முடிக்கிறேன்பா ஹான்சோ. துரதிருஷ்டவசமா இது இப்ப நடக்காதுன்ட்டு மீஃப்னே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டப்பவே நீ எப்படி தோக்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் பாரு. ஹான்சோ என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்கவும், உங்களை மாதிரி திறமையான ஷினோபி அதுக்குள்ள மறந்துட்டீங்களா, எப்படி சத்தியங்கன்னு சொல்லி ஞாபகத்தில் இல்லையான்னு சொல்லி மீஃப்னே கேட்கவும் ஹான்சோ செத்தது எப்படிங்கிற அந்த பாஸ்ட்டை காட்டுவாங்க. ஹான்சோவோட சபார்டினேட்ஸ் எல்லாம் கொண்டு ஹான்சோ மேலே கை வச்சிருப்பான் யாயிகோ பெயின். ஹான்சோ என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா யாரா நீ சொல்லி கேட்டிருப்பான். பெயின் என்ன என் மூஞ்சியை மறந்துட்டேன்னு சொல்லி கேட்டிருப்பான். அக்காட்சுக்கியோட யாயிகோவா நீ நேத்திக்கு செத்துருக்கணுமேன்ட்டு ஒன்னும் புரியாம குழம்பியிருப்பான். பெயின் நீ டான்சோவோட சேர்ந்துட்டு எனக்கு துரோகம் பண்ண, இப்ப நீ உன்னை காப்பாத்திக்கல மட்டும்தான் கவனமா இருக்க, நீ ஒரு குப்பைன்ட்டு பக்கத்துல போயிருப்பான். ஹான்சோ பயப்படுவான். பெயின் ஒரு காலத்துல உன்னை நான் மதிச்சேன், ஆனா நீ மாறிட்டீன்பான். ஹான்சோ யாரா நீ எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லி கேட்டிருப்பான். பெயின் நீ ஏன் தோத்தேன்னு கூட புரிஞ்சுக்காம இருக்கல. ஹான்சோ மறைஞ்சிடறான்ட்டு கை நீட்டுவான். ஹான்சோ நிறுத்துன்னு கத்திருப்பான். பிரசன்ட் ஹான்சோ இவனுக்கு பார்த்த விஷயத்துல எதை என்னால பார்க்க முடியாம போச்சுன்ட்டு செம்ம கடுப்புல இருப்பான். டக்குன்னு பின்னாடி போயிருவான். டக்குன்னு பார்த்தா இபுசே கிரவுண்ட்ல இருந்து வந்து மீஃப்னேவை மொத்தமா முழுங்கிரும். விஷத்துல குளிச்சு சாவடான்ட்டு ஹான்சோ உன் நியூசன்ஸ் எல்லாம் போதுன்னு கத்துவான். ஹான்சோ ஷாக் ஆவான். மீஃப்னே இபுசேவை பொழந்துட்டு வெளியே வந்துட்டு மெருகேற வாளுக்கு தான் புகழ் அதிகம் வந்து சேருன்ட்டு கட் பண்ண வரப்ப ஹான்சோ திரும்பவும் இன்னொரு தடவையான்ட்டு பாப்பான். பாஸ்ட்ல இதே மாதிரி தான் ரெண்டு பேரும் மோதி இருப்பாங்க. ஹான்சோவோட குசாரிகாமாவும் உடஞ்சிருக்கும். அண்ட் அவன் வியர் பண்ணி இந்த மாஸ்க்குமே கீழே விழுந்துரும். மீஃப்னே எவன் ஒருத்தன் அவன் நம்பிக்கையோடவே இருந்து அவங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் வச்சு அதை டிஃபெண்ட் பண்ணி அதை காப்பாத்துறானோ அவன் தான் ஹீரோவா இருப்பான். அப்புறம் அவனோட வாழ்க்கையை பத்தி தான் காலங்கள் பேசிக்கிட்டு இருக்குன்பாரு. எப்படி உன்னால எனக்கு கட் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி கேட்பா ஹான்சோ. மீஃப்னேவோட கத்தியில எதுவும் ஆகாத பார்த்துட்டு மனசுக்குள்ள இவன் அவ்வளவு ஃபாஸ்ட் ஆனவனான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவான். மீஃப்னே நீ உன் நம்பிக்கையை விட்டுட்ட, அப்புறம் ஸ்கில்ஸை மெருகேத்த ஸ்டாப் பண்ணிட்ட, உன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பே அதோட கூர்மையை அளந்துருச்சு, உன்னோட பிளேட் டல்லாயிருச்சு, ரத்த தலையும் துருவாலையும் கரப்பட்டிருக்கு, அப்புறம் டல் பிளேட் ஒர்த்லெஸ், மனுஷங்க வால் மாறின்ட்டு மீஃப்னே அவரோட ஸ்வாட உள்ள வைப்பாரு. ஹான்சோ மண்டிட்டுருவான். மீஃப்னே உனக்கு வேணா நான் ஞாபகம் இல்லாம இருக்கலாம், நான் என்ன வெட்டினதுக்கு அப்புறமா கடைசியா நீ சொல்லிட்டு போன வார்த்தைகள் இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு மீஃப்னே பாஸ்ட்ல காட்டுவாங்க. மீஃப்னேவை கட் பண்ணதுக்கு அப்புறமா அது சாலமண்டரோட பாய்சன், அதை என் குசாரிகாமாவிலையும் தடவி இருக்கேன்ட்டு பயப்படாத, சீக்கிரமாவே மறத்து போயிருவ, அது மூலமா வழி தெரியாம போயிரும், 2 நாளுக்குள்ள செத்துருவேன்பா. எதுக்காக என்ன கண்டு ஹான்சோ ஆஃப் த சாலமண்டரான்னு பயப்படுறாங்கன்னு தெரியுமா, அந்த ரகசியத்தை சொல்றேன்ட்டு. இதை இங்க பங்கேற்றுக்கிட்ட கிஃப்ட்டை நான் உனக்கு கொடுக்குறேன். என்னோட கிராமத்துல விஷம் உள்ள ஒரு பிளாக் சாலமண்டர் இருந்துச்சு. அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன். அந்த சாலமண்டர் செத்தப்ப அதோட விஷப்பை எனக்குள்ள செலுத்தப்பட்டுச்சு. அப்படிங்கும் போது ஹான்சோ அவனுக்கு அந்த விஷப்பை அவனுக்குள்ள எங்க இருக்குங்கிறத பாயிண்ட் பண்ணி காமிச்சிட்டு இதோ இங்கதான் வச்சாங்க. என்ன பாய்சன் ப்ரொடியூஸ் பண்ற மனுஷனா மாத்த இதை செஞ்சதா சொல்லுவான். நான் சிம்பிளா பிரீத் பண்ணாலே மற்ற மனுஷங்களை விஷம் தாக்கிரும். நான் சின்ன பையனா அந்த சமயத்துல நான் பயந்தேன். அதனாலதான் இந்த மாஸ்க் மூலமா பிரீத் பண்ண ஃபோர்ஸ் பண்ணப்பட்டன்பா. மீஃப்னே அப்புறம் ஏன் சண்டை போடுறப்ப உன் மாஸ்க் நீ கழட்டாம இருந்தேன்னு சொல்லி கேட்பான். ஹான்சோ நான் பாஸ்ட்ல பண்ணிருக்கேன், ஆனா அதுல ரிஸ்க்ஸ் இருக்குன்ட்டு. இந்த மாஸ்க்குக்கான இன்னொரு பர்பஸும் இருக்கு, அது என்னையும் தான் பாதுகாக்குது. சண்டை எப்ப மட்டும் அந்த விஷப்பை கட் செய்யப்பட்டு ஓபன் ஆயிடுச்சுன்னா கான்சென்ட்ரேட் செய்யப்பட்ட அந்த பாய்சன் அதை விட்டு வேப்பரைஸ் ஆகி வெளியே வரப்ப அந்த பாய்சனை என்னாலுமே தவிர்க்க முடியாது. அந்த கேஸோட பாதிப்பு எனக்கும் வரும், அப்புறம் என்னாலே அசைய முடியாம செத்து தான் போகணும்பா. அதை என்ன கொள்ளுதோ இல்லையோ, ஆனா என்னோட எதிரிக்கு என்ன அட்டாக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரும். அது ஒன்ன மாதிரி ஸ்கில்டா இருக்கவனுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தும் தற்காத்துக்கு தான் இந்த மாஸ்க்குன்பா. பார்க்க போனா என்னோட பிளேட் இங்க டல்லா இல்ல போலன்னு இருப்பான் ஹான்சோ. மீஃப்னே மக்கள் எல்லாம் வால் போலன்ட்டு அது கருத்தோ நான் ஷார்ப்பா இல்லைன்னு இருப்பாரு.
ஹான்சோ நான் உனக்கு ஒன்று சொல்லிட்டான்ட்டு மரணங்கிறது முடிவில்லை, நம்பிக்கை இழக்கிறது தான் முடிவுன்னு இருப்பான். கேட்கறக்கே நியூசன்ஸா இருக்குல்ல. ஒருத்தனை பார்த்த உடனே அவனோட நம்பிக்கை தான் கண்டுபிடிக்கல ரொம்ப கஷ்டம். நீங்க செத்திருந்தாலும் அதுக்கு காரணம் நீ ஒன்றும் ஷார்ப்பா இல்லாதனாலலாம் கிடையாது. அதுக்கு காரணம் உன்னோட காம்ரேட்ஸ். அவங்கள குறை சொல்லு. வெறும் என் பேரை கேட்டதுக்கே பயந்து ஓடிட்டானுங்க கோல பசங்க. உன்னை தனியாக என் கூட சண்டை போட வச்சுட்டு போயிட்டாங்கன்பா. நீ உன் உடம்ப அவங்கள ப்ரொடெக்ட் பண்ற ஷீல்டா யூஸ் பண்ணிக்கிட்ட. அப்படிங்கும்போது பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை காட்டுவாங்க. நான் உன்னோட ஹீரோயிசமை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறேன்ட்டு ஹான்சோ உன் மரணத்துக்கான இழப்பீடா உன் பேரை என்கிட்ட சொல்லிருன்பா. என் மரணத்துக்கான இழப்பீடாவான்ட்டு மீஃபுனே எனக்கு ஒன்னு செய்யறேன்னு சொல்லி கேட்டிருப்பா. ஹான்சோ என்னன்னு கேட்கவும் என் கூட ஒன்னா வந்த என் சாமுராய்ஸை விட்டுருன்னு இருப்பான். இதை கேட்ட ஹான்சோ குசாரிகாமாவை அப்படி கீழே வச்சு அவன் யூஸ் பண்ண பாய்சனுக்கும் ஆன்டிடோட கொடுப்பான். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹான்சோ, ஒருத்தனோட லுக்கை பார்த்து மட்டுமே ஒருத்தனோட நம்பிக்கை என்னன்னு சொல்றது கஷ்டம். ஆனா சண்டை போடுறதுல அது பாசிபிள் தான். அப்புறம் அதுல நீ ரேரான ஒருத்தன், அதனால உன்னை பொழைச்சு போன்னு விட்டுறேன்ட்டு ஆன்டிடோட வாயில ஊத்தி விட்டுருப்பான். நீ ஆன்டிடோட எடுத்துக்கிட்டாலுமே நீ சாகறக்கான வாய்ப்பும் இருக்குன்ட்டு ஹான்சோ ஒருத்தனோட நம்பிக்கையை பாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்பா. எனக்கான சொந்த நம்பிக்கைங்கிறது இருக்கு. இந்த உலகத்துக்கு எப்படியாவது அமைதிங்கிறத கொண்டு வரணும். நான் உடனே ஒரு டெஸ்ட் கேஸா யூஸ் பண்ண போறேன். பார்க்கலாம் நீ சாக போறியான்னு. இன்னும் நம்பிக்கை தழுவிட்டு அப்புறம் காலப்போக்கில் அந்த நம்பிக்கை கைவிடப்படுதான்னு பாத்திரலான்னு இருப்பான். மீஃபுனே அன்னைக்கு நீங்க தானே என்ன டெஸ்ட் பண்றல ஆர்வமா இருந்தீங்க, நிஜமாலுமே உங்க நம்பிக்கையை கைவிட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும் ஹான்சோ எந்திரிச்சிட்டு ஹான்சோ வெறுமனே பார்த்து சொல்றது கஷ்டம்ங்கவும் மீஃபுனே ஷாக் ஆவாரு. என்னதான் என்ன அழிக்க முடியாதவனா இருந்தாலும் என்ன ஸ்டாப் பண்றதுக்கான வழி இருக்குன்ட்டு நான் உனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நம்புற மீஃபுனே. அதனால பின்னாடி போயிட்டு வாய்ப்புக்காக காத்திருந்து என்ன சீல் பண்ணிரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ இதை செஞ்சிருவேன்ட்டு ஹான்சோ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே முன்னாடி போவான். லார்ட் மீஃபுனேன்ட்டு மற்ற சபார்டினேட்ஸ் வருவாங்க. மீஃபுனே அந்த பாய்சனை இப்போ வரைக்கும் நான் தாங்கிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு எல்லாரும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, எங்களோட ரிட்ரீட் ஆயிட்டு அவர் சீல் பண்ண தயாராகும்பாரு. குசரிகாமாவோட ஷார்ப் சைடு வெட்டப்பட்டிருக்கும் இல்லையா, அதுகிட்ட போன ஹான்சோ நான் நினைச்ச மாதிரியே அந்த வருஷத்துல இருந்து அவன் தப்பிச்சது ஒருத்து தான் திங்க் பண்ணுவான். மீஃபுனே ஒரு டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு இங்க இருந்து பாத்துக்கலான்ட்டு லார்ட் ஹான்சோன்பாரு. ஹான்சோ கடைசியா மீஃபுனே ஒரே ஒரு விஷயம்ட்டு கீழே மண்டிட்டு செப்புக்கு ரிச்சுவல் பண்ணுவாரு. என் நம்பிக்கையில உன்ன நம்பி விட்டுட்டு போறேன் பாரு. இதெல்லாம் பார்த்த சாமுராய்ஸ் என்ன ஷினோபி செப்புக்கு பண்றான்ட்டு ஆச்சரியப்படுவாங்க. ஹான்சோ வயித்துல அத விஷப்பை இருக்கு இல்லையா, அதுல இருந்து பாய்சன் லீக் ஆகும். காபுட்டோ என்ன என் டாக்ஸை தாண்டியும் டிசர்வே பண்றான்ட்டு எனக்கு இப்ப வேற வழியே இல்ல, மைண்ட்லெஸ் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணி ஆகணும்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணி ட்ரை பண்ணுவான். கில்லிங் மிஷினா மாத்திருப்பான், ஆனாலுமே நகர்த்த முடியாது. உங்களுக்கே தெரியும் ஹான்சோ சொல்லியிருப்பாரு அவரோட பாய்சன் அதை ஸ்மெல் பண்றவனை மரத்தை போக வைக்கணும். என்ன நகர மாட்டேங்கிறான்ட்டு காண்டாவான் காபுட்டோ. இதை பார்த்த மீஃபுனே நிழல்ல மறைஞ்சிட்டு இருக்க ஒருத்தங்கிட்ட இருந்தெல்லாம் அவர் ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டாரு. மற்றவங்களை பப்பட்ஸ்மா யூஸ் பண்ணிக்கிற ஒருத்தனால எல்லாம் மேனிபுலேட் ஆக மாட்டாரு. அவரோட ஃப்ரீடம்ல அவர் இருக்காரு. உங்க உயிரை கொடுத்து உன் நம்பிக்கையை நீ மீட்டு இருக்க நண்பா, நீ ஒன்னும் மந்தமான வாள் இல்லைன்ட்டு மீஃபுனே சீல் பண்ண ஆர்டர் கொடுப்பாரு. சீல் பண்ணி முடிக்கவும் காபுட்டோ சீல் பண்ணிட்டாங்களான்ட்டு கடுப்புல காயினை செவுத்துல அடிச்சு உடச்சிருவான். மீஃபுனே நான் உங்களோட ஹீரோயிசமா பரப்புறேன், உங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நான் தான் சாட்சியா இருக்க போறேன், அட்மைரபிளா இருக்க ஹான்சோன்ட்டு ஹான்சோவோட மாஸ்க் எடுப்பாரு. லார்ட் மீஃபுனேன்ட்டு ஒரு சாமுராய் பக்கத்துல வரவும் ஹான்சோக்குன்னு கல்லறை இல்ல எனக்கு புரியுதுன்ட்டு மீஃபுனே அவருக்கேத்த இடத்த நான் கண்டுபிடிச்சானுன்னு பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரூ கைண்ட்னஸ் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்த ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்கன்னு அருட்டோ.